சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்துட்டு கண்மணி விஷயத்த கேள்விப்பட்டதுமே சேதுகிட்ட போய் கேட்குறாங்க. சேது வந்துட்டு தமிழை பிடிச்சி திட்டி விட்டுறாரு. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? அவளுக்கு காதல் இதெல்லாம் வராது. ஏற்கனவே உன்னை காதலிச்சு இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா அவமானப்பட்டதெல்லாம் போதும். இனிமேவும் அதெல்லாம் நடக்காது. என் தங்கச்சி அவள் அப்படிப்பட்டவளாம் கிடையாது. ரொம்ப பக்குவமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழை போட்டு திட்டி விட்டுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு, ஆறுமுகம் நீ என் தங்கச்சி கண்மணியை டெய்லியும் நீ தானே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவ அப்படின்னு கேட்குறாரு. ஆறுமுகத்துக்கு ஒரே பயம். ஆமாண்ணே அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி அங்கே யார் கூடயாவது பேசி பழகிறத நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆறுமுகம் சொல்கிறாரு, இல்லைங்கய்யா அவங்க பாட்டில் போய் சாமியை கும்பிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னதும், சரி அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் கீழில் பேசுவாளா கண்மணி காரில் வரும்போது அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லைங்கய்யா அவங்க பாட்டுக்க கோயிலுக்கு போயிட்டு சாமி உண்டு அவங்க உண்டுன்னு வீட்டுக்கு வந்துடுவாங்கய்யா அப்படின்னு சொன்னதும், சரி ஆறுமுகம் நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. எதுக்கு இந்த ஐயா அப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துக்கு ஒரே பயம் ஆயிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு கண்மணி விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாவம் கண்மணி முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை கீழேருந்து தமிழ் மேலே பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கண்மணிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இந்த ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஈஸ்வரி போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, மாமா கண்மணிக்கு கல்யாணம் வர போகுதுல, முகூர்த்த புடவையெல்லாம் எடுக்கணும், புடவைக்காரரை வீட்டுக்கு வர சொல்றீங்களா இல்ல நம்ம போய் புடவை எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குது. உங்களுக்கெல்லாம் புடவைக்காரங்களை இங்கே வர சொல்லுங்க, கண்மணிக்கும் போய் புடவையெல்லாம் எடுக்க முடியாது, அதனால புடவைக்காரரை நல்ல நல்ல புடவையாக கொண்டு வர சொல்லி நீங்களே பார்த்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி வந்துட்டு புடவைக்காரருக்கு ஃபோன் பண்ணுது. இங்கிட்டு இந்த சாவித்திரி வந்து கடுப்பெடுத்து போய் நிற்கிது. பாத்தியாடி உன் அத்தைக்காரிய என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே, இவளுக்கு கமிஷன் கிடைக்க போதுன்ற சந்தோஷத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இவளை எந்த ரூபத்திலையாவது நம்ம அன்னைக்கிட்ட மாட்டி விடணும். அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு கிடைக்கிற கமிஷன் காசும் கிடைக்கக்கூடாது. இந்த கல்யாணம் நின்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புடவைக்காரரும் வந்துடுறாரு. வேகமாக தாமரை ஓடியாருது. வாங்க வாங்க இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிது. ஈஸ்வரியும் வந்துடுது. அத்தாச்சி உங்களுக்கு பிடிச்ச புடவையெல்லாம் நல்லா பார்த்து எடுத்துக்கங்க, நம்ம கண்மணி கல்யாணத்துக்கு எல்லாரும் நல்ல நல்ல புடவையாக கட்டிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. உடனே சாவித்திரியும் வந்துட்டு புடவைக்கு ஆசைப்பட்டு புடவை எடுத்துக்கிட்டு இருக்கு. அக்கா மோகனாக்கா நீங்கள் போய் கண்மணியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மணியும் வந்து கீழே இறங்கி வர்றாங்க. கண்மணிக்கு வந்து முகமே சரியில்லை. என்ன கண்மணி உன்னை பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. என்ன அத்தாச்சி சொல்கிறீங்க? இங்கேருந்து அவ மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாள இன்னும் ஒரு வாரத்தில், அதனால தான் கொஞ்சம் சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகமும் வந்து நிற்கிறாரு. கண்மணி ஆறுமுகத்தை பார்க்குறாங்க. ஆறுமுகத்துக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிது. கண்மணிக்கு புடவையெல்லாம் வச்சு பார்க்குறாங்க மோகனா. இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு கண்மணி, இந்த புடவையும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் ஈஸ்வரியும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட நின்று அழுதுகிட்டு இருக்கு. வேகமாக தமிழ் ஓடி போய், ஏமா என்னமாச்சு, என்னதான் இருந்தாலும் இப்படி தப்பான முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. அக்கா என்னக்கா பண்ணுறது, நான் இனிமே உசுரோட இருந்தேன் அப்படின்னா குடும்பமான எல்லாம் போயிடும், அந்தளவுக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகுது. இதை கேட்டுட்டு தமிழ் சொல்கிறாங்க, என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி ஆமா பண்ணுறது, உன்னைய பெற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நீ கொடுக்க போகிறேன்னு தெரியுதா, ஏன் நீ உயிரை விட்டுட்டா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. அக்கா நான் ஒரு பையன் கூட கொஞ்சம் லவ் பண்ணி பழகுனேங்க்கா, அவன் கூட இப்போது நெருக்கமாகவும் பழகுனேன். ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு நாங்கள் நெருக்கமாக பழகிக்கிட்டு இருந்தோம். அப்போது அந்த ஹோட்டல் ரூம்காரரு அதை வீடியோவாக எடுத்து வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்னை தப்பாக பயன்படுத்திட்டாருக்கா. அதையும் அந்த ஆள் வீடியோ எடுத்து வச்சுட்டு திரும்ப திரும்ப என்ன மிரட்டுறாருக்கா. நான் உயிரோடு இருந்தால் தானக்கா இதெல்லாம் அனுபவிக்கணும், நான் செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசவும், உடனே இந்த விஷயத்த அவங்க பெற்றவங்க கிட்ட சொன்னியா அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. இல்லைக்கா நான் சொன்னால் அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லவும்,
சரி இதெல்லாம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. அந்த பொண்ணு அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே சொல்லுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பக்கம் வந்துட்டு மலர் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தமிழாச்சு அப்படின்னு கேட்கும்போது அக்கா இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருச்சா அப்படின்னு சொல்லுது. உடனே தமிழ்கிட்ட வந்து மலர் சொல்கிறாங்க, தமிழ் இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் பார்த்தா கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை மாதிரியே இருக்குது தமிழ் அப்படின்னு சொன்னதும், எனக்கா சொல்கிறீங்க, அவங்களும் லாட்ஜு நிறைய ரூமெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது, சரி உனக்கு அவரோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோட்டோவை காமிக்குது. மலர் சொல்கிறாங்க, தமிழ் இந்த பையனை தான் கண்மணிக்கு பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஷாக் ஆகுறாங்க. ஏம்மா நீ இந்த உண்மையெல்லாம் அமைச்சர்கிட்ட வந்து சொல்லுமா, உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும் நீதியும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரிங்கக்கா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை இந்த ஆள் கெடுக்க பார்க்குறானா, எல்லா பொண்ணுங்களையும் கெடுத்து சீரழிச்சுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு இனிமே கல்யாணமே ஆகக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தைரியமாக முடிவெடுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பொண்ணை பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. அப்புறம் மலர் தமிழ் அந்த பொண்ணு 3 பேரும் போகிறாங்க. அந்த பொண்ணை தமிழ் கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த சாவித்திரி வருது. அடியே உனக்கு என்னடி இங்கே வேலை, புதுசாக ஒரு பொண்ணை எழுதிட்டு வர, என்ன ட்ராமா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்குது. மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடுறாங்க. உடனே மோகனா கேட்குறாங்க, என்ன தமிழ் அப்படின்னு சொல்லும்போது, மாமா எங்கத்த அப்படின்னு சொல்லும்போது, இந்த வராரு எங்க இங்கே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து ராஜாங்கத்தை கூப்பிடுறாங்க. என்ன மோகனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. மாமா நீங்க கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ள ரொம்ப தப்பான மாப்பிள்ள மாமா அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரி வந்துடுது. என்ன தமிழ் சொல்ற, என்ன சொல்ற, ஏன் அண்ணன் பையன் வந்து ரொம்ப தங்கமான பையன், நீ என்னடானா அவனை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இத ஈஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அத்தை உங்களுக்கு விஷயம் தெரியுமா, கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ள வந்து அந்த ரூமுக்கு வர பொண்ணுங்களை எல்லாம் தப்பா வீடியோ எடுத்து வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவ சரியான பொம்பளை பொறுக்கி மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜாங்க கொந்தளிக்கிறாரு. அந்த பொண்ணு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு ராஜாங்க வந்து அதிர்ச்சி ஆகிறாரு. சேது வந்து கேட்டுறாரு, அடியே நீ எதுவும் பொய் சொல்றியா, நேத்தே என் தங்கச்சியை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன ஒரு பொண்ணை வச்சு கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. உங்க மேல சத்தியமா சொல்றேங்க, நான் பேசுனதெல்லாம் உண்மை. இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணே வந்து உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கு. நல்ல வேளை அந்த கடவுள் புண்ணியத்துல இப்போ உண்மையெல்லாம் நமக்கு தெரிய வந்துச்சுன்னு நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சேது வந்து அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன ஈஸ்வரி இப்படி பண்ணி வச்சிருக்க, உன் அண்ணன் பையன் அது இதுன்னு சொன்னதுனால தானே நான் வந்து இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகுறாரு. இங்கிட்ட ஈஸ்வரிக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. ஐயோ கமிஷன் காசும் போனதும் பத்தாம இப்போ இந்த பழி வேற நம்ம மேல விழுக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்குது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.